வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க. அதாவது சோயா பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சோயா பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு சோயா எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றினா சீக்கிரம் ஊறி வரும். இது ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டவே மாற்றிடும். அதனால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே 2 காஞ்ச மிளகாவை இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. கூட ஒரு 4-5 பூண்டு இது மாதிரி தோலோடு தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். இதை நம்ம தாளிச்சுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினோன்னே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினோன்னே ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது மாதிரி நல்லா வதக்கினோன்னே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்திக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஒரு நிமிஷம் இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனைலாம் போகட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே கொதி வரட்டும். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீல் மேக்கரை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மசாலா இது மாதிரி எல்லா மீல் மேக்கர்லேயும் நல்லா படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிடலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து பால் எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு தேங்காய் பால் தான் ஊற்றணும். தேங்காய் அரைச்சி ஊற்றக்கூடாது. இது அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். சோயா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே டேஸ்டான சோயா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.